Assalamualaikum, all students, welcome to Science Topper YouTube channel. உங்களுக்கு தெரியும் இப்போ O level science and வரக்குள்ள வந்து அதில் வந்து கிரேட் 10 எடுத்துக்கொண்டால் அதில் 20 யூனிட் சீக்கிரம், கிரேட் 11 எடுத்துக்கொண்டால் அதில் 15 யூனிட் சீக்கிரம், ரைட்? எப்படி நீங்கள் கிரேட் 5 படிக்க சொல்லிக்கு உங்களுக்கு கிரேட் 6 இருக்கிற விஷயம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயங்கள் ஈக்கிற மாதிரி விளங்குறோம். அதே போல தான் நீங்கள் கிரேட் 10ல ஈக்கோல சம்டைம் நீங்கள் கிரேட் 10 ஸ்டூடெண்ட் உண்டாயிருக்கும், இல்லாட்டி கிரேட் 11 ஸ்டூடெண்ட் உண்டாயிருக்கும். நீங்கள் கிரேட் 10 ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்னா உங்களுக்கு கிரேட் 10ல ஈக்கோல கிரேட் 11 வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் உங்களுக்கு கண்ணுக்கு விளங்கும், ரைட்? அது எப்படின்னா இதே மாதிரி தான் நீங்கள் கிரேட் 6 போகணும்னு கிரேட் 5 ஈக்க சொல்லி அது கஷ்டமாக விளங்கும். நீங்கள் கிரேட் 6 போகணும் பிறகு இந்த கிரேட் 5 வந்து அவ்வளோ கஷ்டம் உண்டாகவே உங்களுக்கு ஈக்காது. குறைய டைமில் வந்து உங்களுக்கு படிக்க சொன்னால் இதை படிச்சுக்கிறதுக்கு எலுமாகும், ரைட்? ஸோ அதாவது அதை நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் கிரேட் 11ல் ஈக்கிற ஒரு ஆள் என்றால், ரைட், நீங்கள் கிரேட் 10 படிச்சுட்டு கிரேட் 11 வந்து ஈக்கிறேன்டா உங்களுக்கு கிரேட் 10ல் ஈக்கிற ஒரு ஆள் இந்த 20 பாடத்தையும் ரிவிஷன் பண்ணதுக்கு எடுக்கிற டைமை பார்க்க கிரேட் 11ல் ஈக்கிற ஆட்கள் சரியா நீங்கள் இதை சரியாக கொஞ்சம் படிச்சுட்டு வந்தீங்களாண்டா. நீங்கள் கிட்டத்தட்ட கிரேட் 10 25% சரி கிளியராக வச்சு படிச்சு கொண்டு வந்தேன் கிரேட் 11 வந்து ஈக்கிறேன்டா உங்களுக்கு இந்த கிரேட் 10ல இருக்கிற 20 யூனிட்ஸையும் படிக்கிறதுக்கு கிரேட் 10ல இருக்கிற ஆக்கள் எடுக்கிற அளவுக்கு டைம் உங்களுக்கு தேவைப்படாது, சரியா? அதால தான் நான் சொல்றது நீங்கள் கிரேட் 11ல ஈக்க சொல்லிக்கு உங்களுக்கு கிரேட் 10 கொஞ்சம் ஈஸியாகத்தான் விளங்கும், ரைட்? ஸோ அதாவது இந்த 20 யூனிட் நான் இங்கே போட்டு ஈக்கிறதால நீங்கள் பயந்துடப்படாது கிரேட் 11ல 15 யூனிட் தானே, இங்கே கிரேட் 10ல 20 யூனிட் ஈக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுல வந்து ஒவ்வொரு யூனிட்டும் கொஞ்சம் பெரிய யூனிட்ஸாக தான் ஈக்கிறது, ரைட்? அப்படித்தானே லெவலப் ஆக சொல்லி நீங்கள் வீடியோ கேம்னாலும் சரி லெவலப் ஆகல அடுத்த லெவலுக்கு போச்சல கொஞ்சம் கஷ்டமாகும், சரியா? அப்போ இங்கே பாடம் குறைஞ்சிருந்தாலும் கொஞ்சம் இதோட ஒப்பிட கூட இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இது வந்து ஈக்கணும், உங்களோட நாலேஜ் இது வந்து ஈக்கணும், சரியா? அப்போ அந்த வகையில் வந்து நீங்கள் உங்களோட ரிவிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வந்து கிரேட் 10ல இருந்து. நீ கிரேட் 11ல இருக்கிற ஒரு ஆளா அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கணும் கிரேட் 10 ஓ லெவல் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுறேன்டா கிரேட் 10 உங்களுக்கு எல்லா யூனிட்ஸும் கிளியரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அதில் நான் என்ன சொல்ல வர்றது, ஃபிசிக்ஸ்ண்டா ஃபிசிக்ஸில் இருக்கிற எல்லா சமன்பாடுகளும் உங்களுக்கு கிளியராக இருக்கணும், எந்தெந்த இடத்துல அதை யூஸ் பண்ணுறேன்ட்டு கிளியராக இருக்கணும். கெமிஸ்ட்ரியில் இருக்கிற பாடமாக்குற விஷயங்கள் பாடமாயிக்கணும், விலங்கெடுக்கிற விஷயங்களை விலங்கெடுத்து வச்சுக்கணும். அங்கே வந்து பெரியசா உங்களுக்கு சமன்பாடுகள் குறைவாக தான் இருக்கும், அங்கே விலங்கெடுத்து வச்சுக்கிற விஷயம் தான் கூடுவாக இருக்கும். அடுத்து பாடமாக்குற விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும். பயாலஜி எடுத்து மட்டும் அது பாடமாக்குற விஷயம் தான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுகள் எல்லாம் கிளியரானு சொல்லி பார்த்துக்கொள்றது தான் கிரேட் 11 இருக்கிறவங்களோட முதலாவது வேலையாக இருக்கணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன உங்களுக்கு கிரேட் 11 ஒவ்வொரு பாடத்தை கிளியர் பண்ணுறது உங்களுக்கு ரிலாக்ஸாக செஞ்சு கொண்டு போகலும். ஸோ இதை கட்டாயம் உங்களோட மைண்டில் வச்சுக்கொண்டு நீங்கள் கிரேட்